மணிப்பூரில் கலவரம் சுமார் 1.5 ஆண்டாக நடைபெற்று வருகிறது. நடுவில் செய்திகளில் எந்த செய்தியும் அடிபட்டது போல் தெரியவில்லை. ஆனால் மீண்டும் செய்தியில் வந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே மீண்டும் கலவரம் வெடித்திருக்கிறது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி கொலை செய்து வருகின்றனர் இரு குழுக்கள். அங்கே மொத்தம் 2 இன மக்கள் பிரதானமாக வசிக்கிறார்கள். மணிப்பூர் என்பது மலை பாங்கான இடம். அங்கே வசிப்பவர்கள் குக்கி இன மக்கள். அவங்க மலை சார்ந்த இடத்துல வசிக்கிறாங்க. அந்த 2 மலை சேர்ற இடத்துல சமதளம் இருக்கும். அதற்கு பெயர் தான் வேலி என அழைப்பார்கள். அந்த சமதளத்தில் வசிக்கிறவங்க மெய்த்தி இன மக்கள். இந்த 2 இனத்திலையும் உள்ள மக்கள் ஆயுத குழுக்கள் ஏந்தி நிறைய பேர் வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றி வருகிறார்கள். அந்த வகையில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். மணிப்பூரில் காட்சிகள் எப்படி இருக்கின்றன, என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்து விடுவோம். இங்கே பாருங்கள், முதல்ல நாம் மணிப்பூர் வரைபடத்தை பார்த்து விடலாம். இந்தியாவில் மணிப்பூர் எங்கே இருக்குது? இது இந்தியாவுடைய வரைபடம். இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எம்என் என்று போட்டு இருக்கிறது இல்லையா? இது தாங்க மணிப்பூர். இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இங்கே பக்கத்து நாடு பார்த்திங்கன்னா மியான்மரை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு எல்லை மாநிலம்தான் மணிப்பூர் என்ற மாநிலம். அங்கே காட்சிகள் எப்படி இருக்கிறது என ஏற்கனவே நாம் பார்த்தோம். சமீபத்திய நிகழ்வு என்ன அப்படின்னா, கடந்த 2 நாட்களில் மட்டும் 2 பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் 2 சமூகங்களில். அதாவது இதுவரை நடந்த கலவரத்தில் சுமார் 250 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 60,000 பேர் வீடுகளை இழந்து அகதிகளை போல் குடிபெயர்ந்துள்ளார்கள். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். வியாழக்கிழமை இரவு நடந்தது என்ன அப்படின்னா, திடீரென ஒரு மெய்த்தி குழுவை சேர்ந்த ஆயுதம் ஏந்திய குழு வந்ததாக சொல்லப்படுகிறது. சரமாரியாக சுட்டார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ளே புகுந்த பிறகு அங்கே உள்ளவர் என்ன சொல்லியிருக்கார், வாக்குமூலம் கொடுத்திருக்கார் அப்படின்னா, அதாவது ஒரு கணவர் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய வயதான பெற்றோர்களை நான் அழைத்து செல்லலாம் என்று சொல்லிவிட்டார்கள். 3 குழந்தைகளை அழைத்து செல்லலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் மனைவியை பிடித்து வைத்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு அரங்கேறிய குற்றம்தான் கொடூரமானது என்று அங்குள்ளவர்கள் விவரிக்கிறார்கள். அந்த பெண் 31 வயது பெண், ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அவங்க காலில் முதல்ல சுடுறாங்க. அவங்களால ஓட முடியவில்லை. பிறகு பாலியல் வன்கொடுமை அரங்கேற்றப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையில் தான் தெரிய வரும். அதற்கு பிறகு உயிரோடு அந்த பெண்ணை கொளுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணின் முழு உடல் இல்லை, எரிந்த உடல் தான் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக தற்பொழுது எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான அந்த வன்முறை காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த கொடூரமான கொலையை அரங்கேற்றிய பிறகு சுமார் 10 வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது, கடைகள் சூறையாடப்பட்டிருக்கிறது, வீடுகளுக்கு தீ வைத்திருக்கிறார்கள், வாகனங்களை திருடிச் சென்றிருக்கிறார்கள். இப்படியாக ஆயுதம் ஏந்திய ஒரு குழு அட்டூழியம் செய்துள்ளது. சரி, இது ஒரு பக்கம் நடந்தது என மணிப்பூர் மீண்டும் செய்திகளில் வந்து கொண்டிருக்க, திடீரென ஒரு நிகழ்வு அரங்கேறியது. அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த தரப்பில் இருக்க ஆயுதம் ஏந்திய குழுக்கள் என்ன பண்ணுறாங்க, வேறொரு தரப்பிற்கு, அந்த எதிர்த்தரப்பிற்கு சென்று விவசாயம் செய்து வரும் ஒரு பெண்மணியை துப்பாக்கியால் சுட்டு கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். இந்த பிரச்சனையின் பின்னணியை ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். குக்கி இன மக்கள் பழங்குடியினர், அதாவது மலை சார்ந்த பகுதிகளில் வசித்து வராங்க. மெய்த்தி இன மக்கள் சமதளம் பகுதியை சார்ந்த மக்கள். அந்த மக்களுக்கும் எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஒரு நீதிமன்ற உத்தரவும் இருந்தது. இதன் காரணமாக இன்னொரு குழு போராட்டம் நடத்த, அவர்களுக்கு எதிராக இவர்கள் போராட்டம் நடத்த
போராட்டம் வன்முறையாக மாறியது. வன்முறையாக மாறின சில நாட்களிலேயே பல உயிர்கள் போய்விட்டது. இதுவரை சுமார் 250 பேர் இந்த வன்முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சற்றே அமைதியாக இருந்தாலும் மீண்டும் இரு பக்கமும் வன்முறை வெடித்து அப்பாவி பெண்கள் பலியாவது உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக ஆட்சி அங்கே நடக்கிறது 2017 அதனால் பாஜக முதலமைச்சர் அங்கே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே முதல் சில மாதங்களில் வன்முறை வந்தப்போ அரசு சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுபோல் இம்முறை மீண்டும் ஆகிவிடக்கூடாது. கொண்டு போய் போலீஸையும் துணை இராணுவ படையினரை மற்றும் நிறுத்தினால் பத்தாது, அவர்கள் நிறுத்தப்பட்ட காரணத்தினால் அங்கே வன்முறை நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் மீது அந்த ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கு அச்சம் வர வேண்டும். அவ்வாறு அங்கே அரசு செயல்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி பாஜகவை குற்றம் சாட்டி வருகிறது. பாஜக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் முடிஞ்ச நடவடிக்கை எடுத்து இத்தனை நாள் நாங்கள் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம். திடீரென ஒரு ஆயுதம் ஏந்திய குழு இவ்வாறு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நாங்கள் கூடுதலாக அங்கே துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினரை நாங்கள் களத்தில் இறக்கி இருக்கிறோம். சரிவர இந்த விவகாரத்தை நாங்கள் கையாண்டு வருகிறோம் என்று பாஜக மாநில அரசு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.